ரொம்ப டேஸ்டியா டிஃபரெண்டான ஒரு லஞ்ச் மெனு பார்க்க போறோம். புடலங்காய் சாம்பார் பண்றதுக்கு இந்த குக்கர்ல 100 கிராம் துவரம் பருப்பு கழுவிட்டு இதுல 1.5 கப் தண்ணி, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்து பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இத லைட்டா மசிச்சு விட்டுட்டு அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன்ல பாதி வெந்தயம், அடுத்து கறிவேப்பிலை, இதுல 15 போல சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாவை கீரை சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவு வாசனை வர வரையும் வதக்கிட்டு இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளிய கட் பண்ணி சேர்க்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். வேக வைக்கும் போது சேர்த்தாலும் இப்ப சேர்த்தா சாம்பார் நல்ல வாசனையா இருக்கும். இத லைட்டா ஒரு பரட்டு பரட்டிட்டு இதுல கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்து 2 நிமிஷம் வதங்கினதும் இதுல நம்ம சாம்பாருக்கு சேர்க்க வேண்டிய புடலங்காய சேர்க்கணும். 200 கிராம் புடலங்காய மேல் தோலை லைட்டா சீவிட்டு இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். சாம்பார்ல சேர்க்கறதுனால இந்த சைஸ் கட் பண்ணிக்கங்க. சேர்த்த தக்காளி மசாலா தூள்ல 2 நிமிஷம் வதங்கினதும் கட் பண்ணி வச்ச புடலங்காய இதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் போல வதங்கிட்டு இருக்கட்டும். அடுத்து இதுல 1.5 கப் தண்ணி, சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. மீடியம் ஃப்ளேம்ல காய் 5 நிமிஷம் வெந்துட்டு இருக்கட்டும். 5 நிமிஷமா வெந்து காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இது கூட வேக வச்ச துவரம் பருப்பை சேர்த்துட்டு கூடவே 1/2 கப் தண்ணி பருப்போட சேர்ந்து 3ல இருந்து 4 நிமிஷம் வேகட்டும். பருப்போட சேர்ந்து 4 நிமிஷமா வெந்து காய் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இதுல ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளிய 1/2 கப் தண்ணியில கரைச்சு வடிகட்டி சேர்க்கிறேன். புளிக்கரைசலோட பச்சை வாசனை போக ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். நமக்கு புடலங்காய் கம்ப்ளீட்டா வெந்துரும். புளிக்கரைசலோட பச்சை வாசனை எல்லாம் போனதும் இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. நம்ம சேர்த்த மல்லித்தலையோட வாசனை எல்லாம் சாம்பார்ல இறங்கி நல்லா கமகமன்னு இருக்கும். வாழைக்காய் பொடி மாஸ் பண்றதுக்கு 2 பெரிய வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதனுடைய காம்பை நீக்கிட்டு 2 கட் பண்ணி இந்த கொதிக்கிற தண்ணியில சேர்த்துட்டு அப்பப்போ இந்த மாதிரி பரட்டி விட்டு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு பிரஸ் பண்ணோம்னா லைட்டா உள்ள போனோம். ரொம்ப குறைய வேக வச்சுட்டோம்னா நமக்கு துருவ வராது. இந்த காயை வெளியில எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சு ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த கிரேட்டர்ல பெரிய சைஸ் இருக்க சைடு வந்து நம்ம துருவிக்கலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, பருப்பெல்லாம் செவந்ததும் 1/2 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், பொடியா கட் பண்ண 3 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் இதுல 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். பெருங்காய பவுடருக்கு பதில் நீங்க 4-5 பூண்டை தட்டி சேர்க்கிறதுனாலும் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுல துருவுன வாழைக்காய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. உப்பை இந்த மாதிரி பரவலா சேர்த்துக்கங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்லயே 5 நிமிஷத்துக்கு வதங்கிட்டு இருக்கட்டும். அப்பப்போ மட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்து இதுல 1/2 கப் தேங்காய் துருவலும் 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. சுவையான வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆயிருச்சு.
கமகமன் வாசனையா புடலங்காய் சாம்பாரும், அதுக்கு சைட் டிஷ்ஷா காரசாரமா சுவையான வாழைக்காய் பொடி மாசம், கூடவே ரிங் அப்பளம், மாங்காய் பச்சடி, தக்காளி தொக்கு, தயிரோட சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த மாங்காய் பச்சடியும் தக்காளி தொக்கும் ஆல்ரெடி நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆயிருக்கு. இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணி பாத்துக்கோங்க. தேங்க்யூ.